மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சோ வணக்கம் ராஜ்பகத் அவர்கள், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கிறேன். எஸ் எஸ் ஆல் சேஃப் அண்ட் குட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, நான் நாகர்கோயில்ல இருக்கிறேன். ஸோ இங்கே ஒரு அந்த பெரிய புயலோட தாக்கமோ எதுவுமே கிடையாது. ஒரு மேகமூட்டம் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப அமைதியான இடம். ஓகே ஓகே. சோ சென்னை தற்போதைய நிலை என்ன அப்படின்னு நீங்க சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா எல்லா மக்களுமே அவ்வளவு பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட், விஷாங் வரும்போதே அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் நம்ம புயல் அப்படின்றது எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி. சோ இந்த ஃபெஞ்சல் புயல் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு இப்போ? இந்த ஃபெஞ்சல் வந்து அந்த அளவு பெரிய டேமேஜ் கொடுக்குற சைக்ளோன் கிடையாது. நம்பர் ஒன், இது ஒரு வீக் சைக்ளோன் தான் என்னை பொறுத்தவரையில. அப்படி இருக்கும்போது அது விண்ட் ரிலேட்டட் டேமேஜ் வந்து கொஞ்சம் கம்மி. ஐ மீன், இப்போ நம்ம பழைய நிறைய சைக்ளோன்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல வர்ற அளவு விண்ட் டேமேஜ் வராது. பட் ரெயின் ரிலேட்டட் இன்சிடென்ட்ஸ் அங்கங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ரெயின்ஸுமே வந்து இட்ஸ் ப்ராக்ரஸிங். இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா லேண்ட்ஃபால் வந்து புதுச்சேரிக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையில எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கூட ரெயின் ரிலேட்டட் டேமேஜஸ் இருக்கலாம். ப்ளஸ் சென்னை அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா மழை வந்து மொத்தத்தில் இப்போ சில இடங்கள்ல வந்து 20 சென்டிமீட்டர் கிராஸ் ஆகிருக்கும், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சில இடங்கள்ல வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ் ஏதாவது 1-2 ஸ்டேஷன்ல ரெக்கார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐ மீன் வெரி எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ். பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து இட் இஸ் ஒரு சீசனல், இந்த சீசனுக்கு தேவைப்படுற ரெயின்ஸ் தான் சென்னைக்கு வரும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இன்னும் அது ஐ மீன் ரொம்ப பெரிய டேமேஜ்லாம் இருக்காது. பட் அங்கங்கே சில எஃபெக்ட்ஸ் இருக்கும். சில இடங்கள்ல ஸ்டாக்னேஷன், தண்ணீர் தேங்குறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு. ஓகே. சோ த்ரூ த டேட்டா ட்ரிவன், எந்த ஏரியாலாம் இது லோ ஏரியாஸ் தான், இங்க என்ன பண்ணாலுமே கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாலுமே இந்த வாட்டர் லாகிங் இருந்துட்டே தான் இருக்கும், யூ காண்ட் அவாய்ட் அப்படின்ற ஒரு சில ஏரியாஸ் இருக்கும்ல இன் சென்னை, அது என்னவாக இருக்கு உங்களுக்கு பொறுத்தவரை? ஸோ சென்னையை பொறுத்தவரையில ஒரு சென்னையே மொத்தத்துல கொஞ்சம் ஃப்ளாட்டான லேண்ட் தான். ஸோ சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க எடுத்திருக்கிற, நான் நாகர்கோவில்ல இருக்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் இருக்கிற எலிவேஷன்லாம் நான் கிட்டத்தட்ட எனக்கும் பீச் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் வீட்டில். ஆனால் நான் இருக்கிற ஹைட் வந்து சென்னையில் இருக்கிற மெஜாரிட்டியான மக்களோட ஹைட் கூட இடத்துல தான் நான் இருக்கிறேன். அவங்களுக்கு வீடும் ஒரு 7 கிலோமீட்டர்ல பீச் இருந்தாலுமே நான் அவங்கள விட கொஞ்சம் உயரமான இடத்துல தான் இருக்கிறேன். சென்னைங்கிறது ஒரு மிக தாழ்வான ஒரு பகுதி தான். அதில் பர்டிகுலராக எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சென்னையை பொறுத்தவரையில் அதோடைய நிலப்பரப்பு வந்து ஒரு 3 செக்ஷனாக பிரிக்கலாம். ஒரு செக்ஷன் வந்து ஒரு காலத்துல பாலாறு வந்து சென்னையில தான் ஓடிட்டு இருந்தது. அந்த இப்போதைய வட மற்றும் மத்திய சென்னை அப்படிங்கிற பகுதிகளில் அது செட்டில் பண்ண மணல் தான் மெஜாரிட்டி. ஸோ அந்த மாதிரி அது ஒரு பகுதி. ரெண்டாவது வந்து சவுத் சென்னையில வந்து நீங்க இந்த கிண்டி அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கதான் நீங்க பாறை பார்க்கலாம். லிட்டில் மவுண்ட் இந்த இடங்கள்லாம் நீங்க வந்து ஒரு மேடு, ப்ராப்பரா ஒரு பாறை மலை எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடிஞ்சது அந்த இடங்கள்ல தான் பார்ப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு செகண்ட் ஃபார்ம் ஆஃப் லேண்ட்ஸ்கேப். மூணாவது வந்து கடற்கரை ஓரத்துல இருக்கிற ஒரு லேண்ட்ஸ்கேப். இது வந்து பள்ளிக்கரணை, அந்த டிஸ்டன்ஸ் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. பள்ளிக்கரணையில இருந்து கொஞ்சம் மேற்கு பகுதியில இருந்து எடுத்துட்டு அதுல இருந்து கடற்கரை வர்ற உள்ள பகுதிகள்லாம் இது கடற்கரை பகுதி அப்படிங்கிறது. இது எப்படி உருவாகுச்சு அப்படின்னு சொன்னா கடல் அலை மூலமா கொண்டு வர்ற மணல்னால உருவாகின திட்டுகள் தான் அது. மணல் அப்படி வரிசையா மணல் சேர்ந்து இப்ப பீச்ல நம்ம பாக்குறோம்ல, அந்த மணல் சேருதுல, அதே அந்த சேர்ந்து பல வருடங்களா சேர்ந்ததுதான் இது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பக்கிங்ஹாம் கெனால் ஓடுது பாருங்க, அந்த லைனை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் ஒரு டிப்பிங் பாயிண்ட். என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் நீங்க அந்த கடற்கரைங்கிறது அதுக்கும் மேற்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் மணல் செட்டில் ஆகும்போது இந்த ஏற்கனவே கடற்கரையா இருந்த பகுதி வந்து அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருந்தது, அதே பள்ளமாக இருக்கிறது. ஆனா அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல அப்படி வரிசையா மணல் அடுக்கிக்கிட்டே போறதுனால
அந்த பகுதி நிலமா மாறிடுச்சு. ஆனா இந்த பகுதிகள் இன்னும் ம். பள்ளமாவே இருக்குது. இதனாலதான் பள்ளிக்கரணை வந்து ஒரு சதுப்பு நிலமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இதுதான். நீங்க அப்படியே அந்த பக்கிங்ஹாம் கெனால்லே அப்படி கூவம்ல இருந்து வடக்கு திசையை நோக்கி எண்ணூர் வழியா போனீங்கன்னாலும் கடற்கரைக்கு கரெக்டா பேரலா இந்த மாதிரி ரன் ஆகிக்கிட்டே போகும். அதே மாதிரி ஓஎம்ஆர்ல நீங்க போனீங்கன்னா அதே மாதிரி ஒரு சைடு ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு பள்ளம் இருக்கும். ஸோ இந்த பகுதிகளுக்கும் இதை அடுத்து இருக்கிற பகுதிகள் எல்லாமே ஒரு வல்னரபிள் ஏரியா, ஹெவிலி வல்னரபிள் ஏரியா. இது நம்பர் ஸோ இது ஒரு முக்கியமான சிஸ்டம். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரி ஏற்கனவே பள்ளம் இருக்கிற பகுதிகள்லையும் பள்ளமாக இல்லாமல் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆறு அல்லது ஏதாவது ஒரு ஓடுற பகுதியில ஒரு ஹைவேயோ ஒரு ரயில்வே லைனோ கட்டப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னா அதுல வந்து இப்போ ப்ராப்பரா கல்வெர்ட்ஸ் இருக்காது. கல்வெர்ட்ஸுங்கும் போது ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு தண்ணி எடுத்துட்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணிடும். இப்போ நீங்க புளியாந்தோப்புல எல்லாம் இன்சிடென்ட் இருந்தது, ஏதோ வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த பக்கத்துல பேசன் பிரிட்ஜ் ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் பக்கிங்ஹாம் கெனால் போகும். ஸோ இது ஏற்கனவே ஒரு பள்ளமான பகுதி, இதை நோக்கி தண்ணீர் வருது. இது ஒரு காலத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு கடற்கரை பகுதி, அதுல வந்து சதுப்பு நிலமாக இருக்க வேண்டிய பகுதி கட்டிட்டோம். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் ஓடுறதுக்கான ஒரு வசதியையும் இந்த ரயில்வே லைனோ இல்லைன்னா ஒரு ஹைவே, இந்த ஹைவே எல்லாம் நீங்க பார்க்கும்போது இப்போ அவுட்டர் ரிங் ரோடெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான் கட்டுறாங்க. அதாவது ஃபுல்லா நல்ல எலிவேட்டடா ரோடை கட்டும்போது அது ஒரு அணை மாதிரியே ஆக்ட் ஆகுது. சில இடங்கள்ல மட்டும் ஓப்பனிங் வச்சிருப்பாங்க, ஆனா அது ஒரு பக்கத்துல தண்ணீர் தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே ஒரு வகையான தாழ்வான பகுதி. ஸோ இது இயற்கையாக தாழ்வாக இருக்கிற ஒரு பகுதிகள், செயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த மாதிரி பகுதிகள், இந்த ரெண்டுலயும் அதிகமாக இருக்கும். மூணாவது வந்து நெட்வொர்க்குன்னு, அதாவது இயற்கையா நீங்க தண்ணியை நீங்க ஒரு இடத்துல ஊத்தி விட்டீங்க அப்படின்னு சொன்னா அது ஓடுறதுக்கு ஒரு பாதை இருக்கும். அது காலங்காலமா அது ஓடிக்கிட்டு இருந்த பகுதியா இருக்கும். கொஞ்சம் மேடும் பள்ளமா இருக்கிற பகுதிகளில் எப்படின்னா அது குறுகலான பாதையிலே ஓடிடும், ஏன்னா வேகமா ஓட முடியும், அதனால சின்ன பாதையிலே ஓடிடும். அதே இது கொஞ்சம் பிளாட்டா இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் அகலமான பாதைகளை எடுத்துட்டு போகும். இந்த பாதைகள்ல நம்ம கட்டுறோம்ல, இதுதான் அடுத்த வகையான தாழ்வான பகுதி. இதுலதான் தண்ணீர் வந்து அந்த சுற்றுப்புறத்துல இருந்து தண்ணீர் எல்லாம் அந்த இடத்துக்கு தான் போகும், அதுல இருந்து அடுத்த இடத்துக்கு போகும். ஸோ இது வந்து இன்னொரு தாழ்வான பகுதி. இதுலதான் பெரும்பாலும் இந்த ஏரிகள் கட்டுறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதுலதான் நம்ம இந்த ஏரிக்கு உள்ள கட்டுறதுங்கிறது வேற, பட் ஏரியோடைய பாசன பகுதிகளில் வீடு கட்டும் போது இன்னும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். இது ஒரு வகையானது. இந்த ஏரிகளையுமே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இது ஏரிகள் வந்து எதுவுமே இயற்கையானது கிடையாது. பள்ளிக்கரணை போன்ற சதுப்பு நிலம் மட்டும்தான் இயற்கையானது, மற்ற எல்லாமே வந்து கட்டப்பட்டது, செயற்கையாக கட்டப்பட்டது. எதுக்காக கட்டப்பட்டுறாங்கன்னா விவசாயத்துக்காக கட்டப்பட்டது. அதுக்காக உருவாக்குன ஒரு விவசாயம், கீழே உள்ளதுல விவசாயம் மாறுது, விவசாயத்துக்கு பதிலாக அதுல வீடுகள் வர ஆரம்பிக்குது. அந்த ஏரிகளுடைய உண்மையான பர்பஸ் வந்து போயிடுது. அதுக்கு மேலதான் ரோடு போட்டிருப்பாங்க. அந்த ஏரியோடைய பண்டு, அந்த அணை மாதிரி கட்டுறாங்கல்ல, அதுலதான் ரோடு போட்டிருப்பாங்க. அந்த ஏரியும் சில நேரங்கள்ல எடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அரசாங்கமா இருக்கலாம், இல்லைன்னா இல்லீகலா இருக்கலாம், லீகலா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனா இந்த பண்ட் அப்படி இருக்கும். நீங்க அதை இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாத்திட்டீங்க, ஆனா அந்த பண்டுங்கிறத மாத்தாம இருக்கும். அப்ப தண்ணீர் வந்து இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் ஓடாம இருக்கும். இது இன்னொரு வகையான தாழ்வான பகுதி. ஸோ இப்படி பல வகையான தாழ்வான பகுதிகள் இருக்குது. நீங்க அதை என்னுடைய ட்விட்டர் ஹேண்டல்லே ஒரு மேப் போட்டிருப்பேன். அந்த மேப்பை நீங்க ரஃபா ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு எது தாழ்வான பகுதி அப்படிங்கிறது அதுல துல்லியமா தெரிஞ்சிடும். இதுதான் as you say, இப்ப நீங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு டேட்டா சொல்றீங்கல்ல, பட் ஆனா அதுக்குன்னு ஒரு ரெமெடி இருக்கணும்ல. ஒரு வாட்டி நம்மளுக்கு ஒரு இயர் எண்ட் வரும்போது ஒரு பயம் கிரியேட் ஆகுது, ஓகே இந்த இடத்துல ஃபிளட் ஆயிடும், கண்டிப்பா நம்ம கார்ஸ் எல்லாம் வந்து வேற எங்கேயாவது விடணும். அதனால மக்களுக்காக பயம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. சோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு தவிர்க்கிறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ஸ் வருதுல, அது என்னவாக இருக்கலாம்? இப்படி இருந்தா கொஞ்சம் நம்ம தவிர்க்கலாம் அந்த ஃபிளட் ரொம்ப அதிகமாகிறத இந்த ஏரியாஸ்ல எல்லாம், அப்படின்னா என்னவாக இருக்கும் உள்ள பொறுத்த வரைக்கும்? ரெண்டு மூணு விஷயங்கள் இதுல. ஒண்ணு வந்து வருமுன் காப்பது அப்படிங்கிறது ஒண்ணு. அதாவது வருமுன் காப்பது அப்படிங்கிறது இப்ப என்னன்னா, இது தாழ்வான பகுதிகள் நம்மளுக்கு தெரியும்.
சென்னையை பொறுத்தவரையில தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் கட்டும்போது ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து இப்போ மழை பெய்யற நேரத்துல வந்துகிட்டு இருக்கிற தண்ணிங்கிறது அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது தவிர ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து மழை பெய்யும் போது இப்போ புயல் நேரங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடல் நீர் மட்டம்ங்கிறதே உயர்ந்து இருக்கும். இப்ப ஏற்கனவே இது தாழ்வான பகுதி. அப்ப கடல் நீர் மட்டம் உயரமா இருக்கும்போது அந்த தண்ணியை நீங்க எங்க கொண்டு போவீங்கன்னு ஒரு கேள்வி வரும். இது ஒரு பிரச்சனை. இன்னொன்று வந்து நிலத்தடி நீர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மணல் பாங்கான இடம், தொட்டனை தூரும் மணற்கேணிம்பாங்கல்ல, அதே மாதிரி அது வந்து இட்ஸ் நல்லா வந்து ஒரு தண்ணீர் வந்து கீழே நிறைய நிற்கும், சேச்சுரேட் ஆகிருக்கும் சாயில். அப்படி இருக்கும்போது கிரவுண்ட் வாட்டரே வந்து உங்களை சேச்சுரேட் ஆகிருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற தண்ணியும் உள்ள போறது கஷ்டப்படும். அதே நேரத்தில் கீழே இருந்து அப்படி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அந்த இதுல. ஸோ இயற்கையாகவே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சுச்சுவேஷன்ல இந்த பகுதிகள் இருக்கிறது. இதுல கட்டியிருக்கவே கூடாதுங்கிறது தான் முதல் பாயிண்ட். ஆனா இதை கட்டிட்டோம். ஓகே, இப்போ இது ஒரு பிரச்சனை. இப்போ இனிமேல் கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு இப்போ இதுக்கு முன்னால கட்டினதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பட் அதுக்குள்ள போறதுக்கு முன்னால இனிமேல் கட்டக்கூடாது அப்படிங்கிறது வந்து சிஎம்டிஏவோட பொறுப்பு. அவங்க பிளானிங் ரெகுலேஷன் ஜோன்ஸ்ல போடுறாங்க. சிஎம்டிஏ வந்து பல வருடங்களுக்கு ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல இருந்தது. இப்பதான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலதான் அதை ஒரு நல்ல ஒரு சயின்டிபிக் அத்தாரிட்டியா, ஒரு ப்ராப்பரா பிளானிங் எல்லாம் பண்ற ஒரு அத்தாரிட்டியா மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்பதான் பிளான் போடுறாங்க. அப்போ இனிமேல் வர்ற வீடுகள் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா ஏற்கனவே இருக்கிற இடங்கள்ல அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. அரசாங்கம் இதுக்கு வந்து ட்ரைனேஜ் சேனல்ஸ் மூலமா ஓரளவு டைவர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. இதுல வந்து ரெண்டு வகையா போகலாம். ஒன்னு இந்த ட்ரைனேஜ் சிச்சுவேஷன், இன்னொன்று வந்து லாங் டேர்ம் பிளான். லாங் டேர்ம் பிளானுங்கிறது என்ன அப்படின்னா, ட்ரைனேஜும் பண்ணிக்கிட்டே ஃபியூச்சர்ல இன்சென்டிவைஸ் பண்ணி மக்களை மூவ் பண்றது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தேவைப்படுது. இது ஏன் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்கெட் ரீசன் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மேடான பகுதி நான் சொல்லி இன்னொரு இடத்த அலாட் பண்றேன் அப்படின்னா உடனே எல்லாரும் போய் அங்கே போய் வாங்கிடுவாங்களா? மாட்டாங்க. ஏன்னா வந்து ஆஃபீஸஸ் எல்லாம் சோழிங்கநல்லூர் பக்கத்துல இருக்குது, வேளச்சேரியில் ஆஃபீஸஸ் இருக்கு, கிண்டியில் ஆஃபீஸஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு அடுத்து நிலம் வாங்குறதுக்கு எங்க தோணும்? மடிப்பாக்கம் பக்கத்துல தோணும், கீழ்கட்டளையில தோணும். நீங்க சூஸ் பண்ற அது ஒரு மார்க்கெட் தானே. ஸோ அந்த மார்க்கெட் கைடன்ஸுங்கிறது இந்தியாவில் இன்னும் வந்து ஒரு ப்ராப்பரான சுச்சுவேஷன். இது சென்னைன்னு இல்லை, எல்லா பகுதிகளிலும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான். அந்த வகையில சென்னையிலும் இருக்குது. இதுக்கு ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் வரணும் அப்படின்னு சொன்னா அது வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ரெமெடிஸ் தான் இப்போதைக்கு நம்ம பண்ண முடியுமே தவிர, அதாவது எனக்கு வலி வர்றதை ஓரளவு தடுக்கலாம், ஆனா வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்காது. பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு பல வருடங்கள் பொறுமையா காத்திருந்து, அதை நம்ம ஆனா யாருமே எதிர்பார்க்கறது இல்லை. எல்லாரும் இந்த வந்துட்டாங்கல்ல, இப்போ அடுத்த வருஷமே இதை சரி பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அரசியல் தலைமை அதை கேட்கிறாங்க. நம்ம சொல்யூஷன்ஸ் போய் கொடுக்கும் போதும், லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸ் கொடுத்தாலும் 3 வருஷத்துல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, 2 வருஷத்துல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது, சிக்கலா மாறிடுது. இப்போ அதுதான் நம்மளுடைய பிரச்சனையா இருக்குது. இவென்ச்சுவலி இந்த ட்ரைனேஜ் சிச்சுவேஷனும் ஒரு லாங் டேர்ம் பிளானும் போடணும் அப்படிங்கிறது தான். ஓகே ஓகே. சோ இப்போ இந்த ஃபெஞ்சல் புயல் வந்து எப்போ கரையை கடக்குது அப்படின்ற எக்ஸாக்ட் இது உங்களுக்கு அப்டேட்ஸ் தெரியுமா? இப்போ நம்ம நியூஸ்ல ஆர்டிகல்ஸ்ல பாக்கும்போது ஈவினிங்ன்றாங்க, அதுக்கப்புறம் தள்ளி போச்சு நைட்டு காலையிலன்னு. சோ எக்ஸாக்ட்டா when does it go away from Chennai? சோ IMD தான் இதுல வந்து அபிஷியல் அத்தாரிட்டி, அவங்க சொல்றதுதான் அதுல கணக்கு. இனிஷியலா அதை 6:30 அப்படிங்கிற மாதிரி ஈவினிங், இன்னைக்கு 30th ஈவினிங் கிராஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இட் ஹசன்ட் கிராஸ்ட். அண்ட் பாசிபிளி அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், நாளைக்கு காலையில வர கூட போகலாம். ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனை தான் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஸ்ட்ராங் சைக்ளோன் இல்லை. ஆனா எல்லா சைக்ளோனுமே ஒரு நேச்சுரல் பாத் என்ன அப்படின்னு சொன்னா, கடல்ல உருவாகி அது லேண்டை நோக்கி மூவ் ஆகும், ஒரு இடத்துல லேண்ட்ஃபால் ஆகும். த குவிக்கர் த மூவ்மெண்ட் த லெஸர் த ரெயின் ரிலேட்டட் டேமேஜ், அதான் ரூல். ஸோ இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு லேண்ட்ஃபால் டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த லேண்ட்ஃபால் டேட்டுக்கு வந்துட்டு அப்படி கிராஸ் ஆகி அப்படி போதும். சில நேரங்களில் ரேர் கண்டிஷன்ஸ்ல ஒரு அன்காமன் கண்டிஷன் அப்பப்போ ஸ்டால் ஆகும். ஸ்டாலிங் ஆஃப் சைக்ளோன் அல்லது ஸ்டாலிங் ஆஃப் லோ ப்ரெஷர் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அது ஸ்டாலிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரே இடத்துல இருக்கிறது, ஓரளவுக்கு, அதாவது லைட்டா மூவ் ஆகும், இங்கே எங்கே மூவ் ஆகும். பட் ஆனால் அதோடைய இப்போ வந்து நம்ம பார்த்து எடுத்துட்டீங்கன்னா, ஸ்ரீலங்காக்கு ஈஸ்ட்ல இருந்து அப்படி ஒரு
சுற்றி டுவர்ட்ஸ் புதுச்சேரி அந்த மாதிரி சுற்றி வருது. டைரெக்டாக ஒரு பாத் போட்டு இது பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இதே இடங்கள்ல ஸ்டேஷனரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஆக்சுவலாக ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன். இது என்ன அப்படின்னா, பர்டிகுலராக கரையை ஒட்டி கொஞ்ச தூரத்தில் அது ஸ்டால் ஆகுது அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக ரெயின் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அது உருவாக மழை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னும் நம்மளுக்கு இந்த இதில் கிளாரிட்டி இல்லை. இன்னும் ஐஎம்டியோடைய ப்ரெடிக்ஷன் தான் நம்ம வந்து we have to take it as it is. ஐஎம்டியோடைய ப்ரெடிக்ஷன் படி அது இன்னைக்கு அல்லது விடிய காலையிலக்குள்ள போகணும். இது ஒருவேளை இந்த ப்ராசஸ் வந்து ஒரு சின்ன டைமா இல்லாம பெரிய டைமா இருந்தது அப்படின்னு சொன்னா கன்சர்ன்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் அதிகமான மழை வந்து பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கட்டங்கள் வந்து இன்னும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது ஆக்சுவலா என்னை பொறுத்தவரை இன்னும் அது ஸ்டால் ஆகுதா இல்லையாங்கிறது எனக்கு ஷூராகவே தெரியல. ஆனா அது டிலே ஆகுறத பார்த்தா ஒருவேளை லைட்டா பின்னால போயிட்டு திரும்ப டுவர்ட்ஸ் திரும்பவும் லேண்ட்ஃபாலை நோக்கி வரலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன ரிவர்சல் நடந்தா கூட அதிகமான மழை பெய்யும். காத்து ரொம்ப இருக்காது, காத்து இருக்கும், ஐ மீன் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். ஆனா வந்து பயங்கரமான புயலாக இருக்காது. ஆனா மழை கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கட்டங்கள்ல இந்த தாழ்வான பகுதிகள் எல்லாமே கொஞ்சம் அலர்ட்ல இருக்க வேண்டியது ஒரு அவசியமா இருக்கும். பட் ஆனா அதுக்கான ஃபோர்காஸ்ட் இன்னும் ஐஎம்டி கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல ஸ்டாலிங் ஆகுதாங்கிறது. ஆனா அதுக்கான இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஸ்டால் ஆகிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் இருக்குது. இப்போ மிச்சாங்லாம் ஸ்டால் ஆகலை. ஆனா அது ஒரு டேஞ்சர் என்னன்னா அது கோஸ்ட் லைன் பக்கத்துல வழியாவே போயிருந்தது. இது வந்து அதே மாதிரி ஒரு இடத்துலயே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வராது. அதே நேரத்துல என்ன பிரச்சனைனா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கடல் மட்டம் வந்து சைக்ளோன் வரும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தண்ணீர் வெளியே போகாம இருக்கும். இப்போ ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஹை டைட் லோ டைட்னு ரெண்டு வரும். ஹை டைடு நேரமும் இந்த சைக்ளோன் டைமும் அதிகமா இருக்கிற நேரத்துல மழை தண்ணீர் இன்னும் கொஞ்சம் வெளியே போகாம அப்படி நிற்கும். ஸோ இது ஒரு ப்ராப்ளமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா இதுக்கு ஐஎம்டி ஃபோர்காஸ்ட்டை நிச்சயமா நம்ம அடுத்த ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு நம்ம ஐஎம்டி ஃபோர்காஸ்ட்டை பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஸ்டாலிங் நடக்குதா இல்லையாங்கிறது, ஒரே இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதா இல்லையாங்கிறத பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். ஓகே, சோ இப்போ சென்னையை தாண்டி வேற எந்த மாவட்டங்கள்ல இந்த தாக்கம் இருக்கலாம் அப்படின்றது உங்களோட கணிப்பா இருக்கு? கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் புதுச்சேரியில இருந்து சென்னை வரை இருக்கிற அவ்வளோ கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸும் ஹை ஃபோக்கஸ் ஏரியாஸ். இது ஃப்ளட்டிங் ரிலேட்டட் ஃபோக்கஸ். அதாவது ஃப்ளட்டிங்னு சொல்லும்போது பெரிய லெவல் பீகார்ல நடக்கிற அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸாக இருக்கும். சில வீடுகள் சில இடங்கள்ல இதாக இருக்கும், சில அக்ரிகல்ச்சரல் லேண்ட் முங்கி இருக்கும். எல்லா தாலுகாவும் கிடையாது, சில தாலுகாக்கள் மட்டும் ஃபோக்கஸாக இருக்கும். இது வந்து செங்கல்பட்டு இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாம் இதுல வல்னரபிள் ஏரியா. இது ஃபர்தரா மூவ் பண்ணி இன்லேண்ட் போகும்போது அதோடைய பாத் வந்து இப்போ அப்படி ஒரு வட தமிழகத்தோடைய அப்படி வட தமிழகத்துல இருந்து மேற்கு தமிழகத்தை நோக்கி போகுது. ஸோ இந்த இடங்கள்ல உள்ள அவ்வளோ இடங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல மழையை வாங்குவாங்க. அங்க வந்து பெரிய அளவுல தேங்கி நிற்காது தண்ணீர், ஆனா வந்து ஓடுற தண்ணீர் ஒரு பிரச்சனையா இருக்கலாம். அந்த ஓடுற இடத்துல அது 1-2 இடங்கள்ல எங்கேயாவது தேங்கி இருக்கலாம். அது வந்து இந்த லோக்கல் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். லோக்கல் டிஸ்டர்பன்ஸ் சொல்லும் போது அந்த பர்டிகுலர் நெய்பர்ஹுட்ல ஒரு 2 ஸ்ட்ரீட்ல அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கும். அவங்க கட்டின விதம், காம்பவுண்ட் வால்ல ஒரு 4 பேர் காம்பவுண்ட் வால்ல போட்டு தண்ணி போக விடாம பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு ரயில்வே ட்ராக் அந்த மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் பெரும்பாலும் ஓடிடும். ஓடும்போது உள்ள பிரச்சனைகள் அது தனி, சின்ன காட்டாற்று வெள்ளங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து வட மத்திய தமிழகத்துக்கும் மேற்கு தமிழகத்துக்கும் பொருந்தும். இந்த வட மத்திய தமிழகத்துல உள்ள இந்த சிறு மலைகள்லாம் இருக்குதுல்ல, இதுல 1-2 இடங்கள்ல என்ன பொறுத்தவரையில நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய அளவுலாம் இல்லை, வயநாடு மாதிரி எதிர்பார்த்துறாதீங்க. சின்ன நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா எங்கன்னா டிஸ்டர்பன்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு இடம். டிஸ்டர்பன்சஸ் சொல்லும் போது ஒரு ரோடு புதுசா கட்டியிருக்கிறாங்க, அகலப்படுத்தி இருக்கிறாங்க, அப்படிங்கும்போது அந்த சைடை கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சைடை கட் பண்ணி இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால இது நடந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடங்கள்ல ஒரு 20-25 சென்டிமீட்டர் மழை பெய்தால் இந்த
பகுதிகளில் உள்ள இடங்கள்ல மண் சரிவு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது டெசாஸ்ட்ரஸா இருக்குமாங்கிறது ஷூரா இல்லை. பட் ஆனா வந்து ஒரு அங்கங்கே இது நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது இந்த Okay. ஏரியா மட்டும்தான். சவுத் தமிழ்நாடுல எந்த டிசாஸ்டரும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே ஓகே. சோ இப்ப ஃபெஞ்சல் கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்களா? சின்ஸ் இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. ரெடியூஸ்டு ஸ்டார்ம்ஸா இருக்கு. சோ அதனால பயப்பட வேண்டாம் இல்ல. அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல ப்ரிகாஷன்டா இருக்கும் இல்ல, அப்படின்னு ப்ரிகாஷன்டா இருக்கணும், நிச்சயமா ப்ரிகாஷன்டா ம். இருக்கணும். இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ வெரி பேட் திங். ரொம்ப அலார்மிஸ்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பட் இட் டசன்ட் மீன் இமிடியேட்டா வந்து வெளியே போயிடலாம், அதான் ஒண்ணுமே இல்லை அப்படின்லாம் கிடையாது. யூ ஹேவ் டு டேக் த நெசசரி ப்ரிகாஷன்ஸ். இன்னைக்கும் நாளைக்கு காலையிலயும் நீங்க சென்னையில வந்து டிராவல்ஸை கம்மி பண்ணிடணும். சென்னை உட்பட வட தமிழக பகுதிகளில் அப்படி அந்த மூவ்மெண்ட் இருக்கிற பாத்துல வந்து டிராவல்ஸை கம்மி பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஒரு 24 hours இதுல டிராவலை கம்மி பண்ணிடணும். உங்களுடைய பொருட்களை உடைமைகளை வந்து நீங்க இது பண்ணிடணும். இது எல்லாமே பேசிக் இது இருக்கணும். பட் இந்த ப்ரிகாஷன்ஸ் பண்ண பிறகும் எனக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சைக்ளானிக் ஸ்டார்ம் கிடையாது. ஸோ பர்டிகுலரா இந்த லேண்ட்ஃபால் ஆகிற இடத்துல கொஞ்சம் விண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பெரிய ட்ரக்கோ பெரிய பஸ்ஸோ ஓட்டுறது கஷ்டமா இருக்கும். மற்றபடி மற்ற இடங்கள்ல மழை தான் அதிகமாக இருக்கும். இது இந்த சீசன்ல வர வேண்டிய ஒரு மழை தான். ஸோ இது வந்து அப்நார்மல் ஈவெண்ட் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஸோ ஐ மீன் இட்ஸ் ஒரு ப்ராப்பர் ரெயின் ரிலேட்டட், ஐ மீன் ஒரு ரெயின் ஃபில்டு சைக்ளானிக் ஸ்டார்ம் ஒன்று கிராஸ் ஆகுது. ஸோ அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் அவ்வளோத்தையும் நிச்சயமா எடுத்தாகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அலார்மிஸ்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்க நிறைய நியூஸ் சேனல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தமிழகம் முங்க போகிறது, அழிய போகிறதா சென்னை, அந்த மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாமே என்னை பொறுத்தவரை குப்பை. அந்த மாதிரிலாம் இல்லை. யூ வில் ஹேவ் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ். சில இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கலாம், இன்ஜரிஸ் அந்த மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எவ்வளவுதான் ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாலும் 100 பேர் ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாலும் ஒரு 5 பேர் அதுல எடுக்காம இருப்பாங்க. சில பேர் எடுத்திருப்பாங்க, ஆனா எடுத்த விதமா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய பொருளாதார நிலைமையா இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள்னால தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது போக மற்றபடி இந்த பெரிய அழிவு அப்படிங்கறதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஓகே ஓகே. சோ தேங்க்யூ சோ மச் சார். இவ்வளவு நேரம் வந்து இவ்வளவு கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது உதவும். அவங்களும் சேஃப் அண்ட் செக்யூர்டா இருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸோ மச்.